بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله حزب الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை வரைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக நாயகம் அல்லாஹ்வுக்கே புகழ் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாம் இறுதியாக மேலான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உலகத்தில் நல்ல முறையில் இருந்து வாழ்ந்த உலக சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் அடியேன் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நபிகளை பெற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகள் மிக முக்கியமான மிக சிறந்த அருட்கொடைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஹலாலான செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த பெரும் ஒரு அருட்கொடை. துனியாவை சம்பாதிப்பது, ஹலாலான ரிஸ்கை தேடுவது, இது ஒரு இழிவான ஒன்று. குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொத்து செல்வத்தை ஹைர் நலவு என்ற இந்த அரபு வாசகத்திற்காக அடையாளப்படுத்தார். அது கெட்டது, மோசமானது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. மனிதன் ஹைர் என்ற அந்த பணத்தை அதிகம் விரும்பக்கூடியவனாக நீங்கள் இந்த பணத்தில எதைகளெல்லாம் செலவழிக்கிறீர்களோ திருப்பி தரப்படும் ஹைர் என்ற வார்த்தை ஒரு மௌத்தாவுடைய நேரம் ஹைர் இந்த பணத்தை விட்டு போறதாக இருந்தால் வசீத் செய்வது அது கட்டாயம். இது அனந்தலத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஆரம்பத்தில் வசீத் கட்டாயமாக. எனவே இப்படி குர்ஆன்ல பல இடங்களில் பணத்தை ஹைர் என்ற வார்த்தையின் மூலம் அடையாளப்படுத்துகிறார். அதாவது நல்லடியாக. எனவே ஹலாலான சொத்துக்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டு அது நல்ல காரியங்களில் செலவழிக்கப்படுகிறது. அது ஹைர் என்ற அந்த வார்த்தையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹதீஸ்களிலே இந்த பணத்தை ஹலாலான சொத்துக்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை குர்ஆனுடைய அழைப்பு ஏற்பட்ட ஒரு மனிதனுடன் இணைத்து பேசினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே ரிவாயத், லா ஹஸத இல்லா ஹஸனத்தைன், உலகத்தில் பொறாமை பட முடியும் இரண்டே நபரோட பொறாமை கொள்ளலாம். எந்த பொறாமை? அவன்கிட்ட இருக்கிறது இல்லா போகலாம் என்று பொறாமை இல்லை. அந்த பொறாமை இழிவானது. இந்த இடத்துல சொல்லப்பட்டது அவன்கிட்ட இருக்கிறத மாதிரி எனக்கும் கிடைக்கணுமே என்ற ஆசை. இரண்டு விடயங்கள் இந்த முறையில பொறாமை கொள்ளலாம். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஜுலுன் ஆதால்லாஹுல் குர்ஆன வஹுவ யக்ரஉ பிஹி ஆனாஅல் லைலி வ ஆனாஅன் நஹார். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குர்ஆனுடைய அறிவை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு குர்ஆனை வைத்து இரவு பகலாக அமல் செய்கிறான். அந்த குர்ஆனை வைத்து மக்களுக்கு தேவையான எல்லா ஃபத்வாக்களையும் கொடுக்கிறான். அந்த குர்ஆன்
காட்டுகிறான். இப்படியான இந்த குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து இவனுக்கு கிடைத்த குர்ஆனை போன்ற அறிவு எனக்கும் கிடைத்திருக்க கூடாதா என்று பொறாமை கொள்ளலாம். இரண்டாவது சொன்னார்கள் வரஜுல் ஆத்தாஹு மாலன் வஸல்லஹு அலா ஹரகதி. இன்னும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹலாலான செல்வத்தை கொடுத்து அதை செலவழிப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவனை பார்த்து பொறாமை கொள்ளலாம் என்றார். சொத்து செல்வத்திலிருந்து போகாது, செலவழிக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் இந்த மனிதனை உலமாக்கள் இல்முடையவர்களுடைய அதாவது இருமுறையவர்களுடன் அவர்கள் இந்த செல்வங்களை இணைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லலாம். எனவே ஹலாலான செல்வத்தை தேடுவது, அதற்காக முயற்சி செய்வது, அதற்காக வியாபாரம் செய்வது, இவைகள் எல்லாம் வரவேற்கத்தக்கவருடைய ஆபமுற்றப்பட்டவைகள். நீங்கள் எல்லோரும் வியாபாரம் செய்ய, வியாபாரம் செய்து தலைய யார்த்தையும் கையிலோ தேவான வேற யார்த்தையும் கையில்லாம நீங்க ஒவ்வொரு வியாபாரம் செய்யுங்க. வியாபாரம் செய்து தலையை சஹாபாக்கள் ஒரு முறை பார்க்கிறாங்க. ஒரு வாலிபர் காலை சுபகுக்கு பின்னால் உள்ள அந்த நேரம் வரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் காலையோட பஜார் யார் காலையோட பஜாருக்கு செய்து நேரக்காலத்தோட வெளியில் சொல்லுவாரோ என்று வியாபாரம் சஹாபாக்கள் பேசினாங்க. பாருங்க இந்த வாலிபனை இவ்வளவு உடம்புல சக்தி இருக்குது, வாலிபம் இருக்குது. இந்த வாலிபத்தை இந்த சக்தி அல்லாஹ் பாதைக்கு பயன்படுத்தக்கூடாதா, துனியாவுக்கு பயன்படுத்துகிறார் என்று பேசுகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இந்த சஹாபாக்களை பார்த்து, நீங்க சொன்னது பிழை, நீங்க சொன்னது பிழை. ஃபைன்னஹு இன் கான خرج يسعى على نفسه فهو في سبيل الله. அவர் உண்மையிலே தன்னுடைய தேவைக்காக பொருளாதாரத்தை தேடி வெளியாகி போயிருந்தார். அவர் அல்லாஹ் பாதையிலே இருக்கிறார். எதற்காக போயிருக்கிறார்? மக்கள்கிட்ட கேட்கிறவர்களுக்கும் தன்னை பாதுகாக்கல, யார்த்தையும் கையேந்தாம தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடி வெளியாகி இருக்கிறாரா? அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். அவர் தன்னுடைய பலகீனமான பெற்றோருக்கு செலவழிப்பதற்காக சம்பாதிக்க சென்றிருந்தால் அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சிறு குழந்தைகளை பராமரிப்பதற்காக அந்த செலவுக்காக தேடி வெளியாக இருக்கின்றால் அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். இதற்கு மாற்றமாக அவர் பெருமைக்காக சொத்து செல்வம் சேகரிக்க வேண்டும் என்பதற்காக, நான் ஒரு பணக்காரன் என்று காண்பிப்பதற்காக, நானும் வாகனம் வாங்கி காட்ட வேண்டும் என்ற பெருமைக்காக வெளியாக இருந்தால் வெளியாக இருந்தால் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறான் என்றார். செய்யப்பட்டது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே வியாபாரத்தில் நாம் ஆர்வம் இருக்கிறது. ஒருவருக்கு செல்வம் இருந்தால் தான் ஹஜ் செய்யலாம், ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றலாம், சதகா கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், தீனுடைய காரியங்களுக்கு செலவழிக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் ஒரு மனிதர் பார்க்கிறாங்க, இபாதத் செய்யறாங்க. கேட்டாங்கம்மா என்ன செய்யுங்க? சொன்னாரு அத்தஅப்பத், நான் இபாதத் செய்கிறேன், நான் முழுக்க இபாதத். கேட்டாங்க உனக்கு செலவழிக்கிறது யாரு? சொன்னாங்க என் சகோதரர், அவர் செலவழிக்கிறார். சொன்னார்கள் உன்னுடைய சகோதரன் உன்னை விடவும் இபாதத்தான், உன்னுடைய சகோதரன் இபாதத்தான். அதாவது நல்லடியார்களே, அதனால இபாதத்தை விடுங்கன்னு சொல்லல, இரண்டும் பிறகுதாக ஒரு மனிதன் இபாதத் இல்லாமல் துன்யாவை சம்பாதிச்சு, தொழுகையை பாராட்டி துன்யா சம்பாதிச்சு, கடமைகளை பாராட்டி துன்யா சம்பாதிச்சா அது ஹைர் அல்ல, ஷர்ராக மாறும். இபாதத்தோட தொழுகையோட கடமைகளை பேணி ஒருவன் தொழிலில் ஈடுபடுவதை அல்லாஹ் அதனை இபாதத்தாக அதனை மாற்றலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க,
لا يقض أحدكم في بيته فيقول اللهم ارزقني உங்களில் ஒருவர் வீட்டில் குந்திக் கொண்டே யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் வெறுமனே துஆ மட்டும் செஞ்சிட்டு இருக்கவா فقد علمت فإن السماء لا تمطر ذهبا ولا فضة உங்களில் ஒருவர் தெரியும் தங்கமும் வெள்ளியும் வானத்திலிருந்து மழையாக பெய்வதில்லை. ஒவ்வொரு முயற்சி செஞ்சா சபபுக்கு முயற்சி செஞ்சா அறிந்து கொள்வார் என்ற விடயத்தை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எனவே நாம் மஸ்ஜிதுக்குள்ள மட்டும் இபாதத்தை மட்டுப்படுத்த இல்லை. எங்களுடைய இபாதத்தை மஸ்ஜிதுக்குள்ள மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. பஜார்ல நம்ம வியாபாரம் செய்கிறோம். இந்த வியாபாரம் சொன்ன முறை பிரகாரம் இருந்தால் அதுவும் இபாதத், ஆகப்பெரிய இபாதத். அதுவும் வழிகாட்டல் முதலாவது இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. நீங்க வியாபாரம் செய்யறீங்களா, முதலாவது நிய்யத் சீராக இருக்கணும். இபாதத் தொழுகைக்கு மட்டுமல்ல, நிய்யத் தொழுகைக்கு மட்டுமல்ல, இஹ்லாஸ் உம்ராவுக்கு மட்டுமல்ல, இஹ்லாஸ். ஒருவருடைய வியாபாரத்தில் இஹ்லாஸ் இருக்கணும், வியாபாரத்தில் நிய்யத் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செய்யறாங்க. ஒரு வியாபாரியுடைய நிய்யத் எப்படி இருக்க வேண்டும் சொன்னார்கள். மஸஅலத்து துன்யா ஹலால் வதஅஃபுன் அன் மஸ்அலா வஸஅயன் அலா இயாலி, யார் ஹலாலாக தேடுறாரோ, ஹலாலாக சம்பாதிக்கிறாரோ, என்ன நீயத்து தஅஃபுன் அன் மஸ்அலா, யார்ட்டை கையேந்த கூடாது என்ற நியத்திலே. நான் யார்ட்டை கையேந்த கூடாது, கையேந்தாமல் நியமாக வாழ வேண்டும் என்ற நியத். வஸஅயன் அலா இயாலி, தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்ற நியத். இந்த நல்ல நியத்தை ஹலாலாக சம்பாதித்தால் لقي الله وجهه كالقمر ليلة البدر. நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நம்முடைய முகம் பௌர்ணமி இரவில் சந்திரன் பிரகாசிப்பதை போன்று பிரகாசிக்கும் என்றார். ஏன்? நல்ல நிய்யத். இதற்கு மாற்றமாக மன் தலப துன்யா ஹலால, ஒருவர் ஹலாலாக தன் துன்யாவை கேட்டார், ஹலாலாக வியாபாரம் செய்கிறார், ஆனா நிய்யத்தும் இல்லை. நிய்யத்து என்ன? தஃபாஃபுரன் வ தகாசுரன், பெருமைக்காக, சொத்து செல்வங்களை சேகரிக்க வேண்டும் என்ற வெறுமனே அந்த ஒரு நோக்கமும் பெருமையும் மட்டும்தான். நானும் சம்பாதித்து காட்டுறேன், சம்பாதிச்சாதான் சமூகத்தில் ஒரு இடம் கிடைக்கும், எனக்கும் சம்பாதிக்கலாம், நான் ஒரு பணக்காரனாக, அப்பதான் என்னைய மக்கள் மதிப்பாங்க. சொன்னார்கள் நாளைக்கு தியாகத்தை அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் அல்லாஹ் இவனுடன் கடும் கோபமான நிலைமையில் அல்லாஹ்வை சந்திப்பான் என்றார். முதலாவது எங்களுடைய வியாபாரத்தில் நிய்யத் சீராக வேண்டும். வியாபாரத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது, இஹ்லாஸுடன் எங்களுடைய வியாபாரங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது எங்களுடைய வியாபாரம் அது நேர்மையானதாக உண்மைப்படி செய்யப்படும் வியாபாரம். இந்த வியாபாரத்தில் நேர்மை இல்லை, இந்த வியாபாரத்தில் பொய் சொல்லப்படுகிறது, இந்த வியாபாரம் இவரை பாவத்தில் கொண்டு போய்விடும். இந்த வியாபாரம் நாளைய கியாமத்திலே இவரை பாவிகளில் இருக்கச் செய்யும். வியாபாரிகள் நாளைக்கு கியாமத்திலே பாவிகளாக இருக்கப்படுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாமல் யாரும் நேர்மையாக வியாபாரம் செய்கிறார்களோ இவர்களுக்கு தவிர. எனவே வியாபாரத்தில் நேர்மை இல்லாமல் போகும் பொழுது, பொய் சொல்லும் பொழுது நாளைக்கு கியாமத்தில் இவர் பாவியாக ஆவதற்கு இதற்கு மாற்றமாக வியாபாரத்தை உண்மையை பேசி நேர்மையாக செய்கிறார், நேர நியத்தோட செய்கிறார். இபாதத் எவ்வளவு பெரிய இபாதத்துனா நாளைக்கு கியாமத்துல நபிமாரோடு எழுந்த வியாபாரி, ஒரு வியாபாரம் செய்கிற நேரம் நியத்தை சீராக்கி உண்மையை பேசி நேர்மையாக வியாபாரம் செய்கிறார். இவர் உண்மையிலே நாளைக்கு கியாமத்துல நபிமாரோடு எழுதுவார். நேர்மையான உண்மை பேசக்கூடிய வியாபாரி நாளைக்கு நபிமார்களும் சித்தீகீங்களுடன் இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு திருமதிலே ரிவாயத். நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் உதாரண வியாபாரம் செய்கிறோம். இந்த வியாபாரம் இது பெரிய ஒரு ஜிஹாத். இந்த வியாபாரம் சைத்தான் ஓதுவான். இந்த வியாபாரத்தை போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும். இந்த வியாபாரத்துல சொன்ன டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த வியாபாரத்துல அதாவது நிலுவையில மோசடி செய்ய வேண்டிய நிலைமை வரும், கலப்படம் செய்ய வேண்டிய நிலைமை வரும். எல்லாத்திலையும் தன்னுடைய நஷ்டப்படுத்தி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு போராடி
நான் சொன்ன இவரோட வியாபாரம் செய்யறாங்க, இவர் பெரியோர் முஜாஹித், பெரியோர் ஜிஹாத் செய்யறாங்க. இந்த ஜிஹாத் இவ்வளவு நாளைக்கு நபிமார்களோடு இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா கவலை என்னன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் விருந்துகிறது. இந்த இடத்துல நிறைய பேர் விருந்துகிறது. வியாபாரம் செய்கிற நேரம் இஸ்லாம் சொல்லுது, ஒரு வியாபாரி கட்டாயம் கஸ்டமருடைய நலவமாக்கும். ஒரு கஸ்டமர் கட்டாயம் வியாபாரியுடைய நலவமாக்கும். ரெண்டு சைடு இருக்குது. விற்கிறவர் வாங்குறவர், விற்கிறவர் வாங்குறவர்கிட்ட நலவையும், வாங்குறவர் விற்கிறவர்கிட்ட நலவையும், வாங்குறவர் விற்கிறவரை நஷ்டப்படுத்தவும் கூடாது, விற்கிறவர் வாங்குறவரை நஷ்டப்படுத்தவும் கூடாது. இது இஸ்லாம் சொல்லுவாதா நல்லடியார்களே. ஆனா இன்னைக்கு சில உண்மைகளை பேசுகிற தப்பாக இருக்கு. சில வியாபாரிகள் வாகன வியாபாரம் வெஹிக்கிள் பிசினஸ் பண்றாரு. ஒரு வாகனத்தை வாங்க போறாரு. இந்த வேன் இந்த 50 லட்சம் ரூபாய் போகுது பஜார்ல. வேன் எடுக்க போய் 40 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. சொல்றாரு வாகனம் 50 லட்சம் செல்றதுக்கு எல்லாரும் சொல்றாங்க போறவர். அப்படி 50 லட்சம் போட்டு 40-42 தான் போகுது. 50 லட்சம் எல்லாம் சொல்றதுதான். விலையை மறைக்கிறார், பொய்ய சொல்லி விலையை மறைக்கிறார். அவர் பார்க்கிறார் உண்மையாயிருக்கு. வாகனம் எல்லாம் இறங்கிட்டு பொய்ய சொல்லி விலையை மறைச்சி 40 லட்சம் ஏன் அவருக்கு உண்மையான விலை இருக்கும் பொழுது ஏன் விலையை மறைக்கணும்? நியாயமாக கேட்கலாம். இது 50 லட்சம் ரூபாய் போகுதுங்களா? ஆனா நான் 45 லட்சம் ரூபாய் வாங்கினாலா எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வச்சு விற்கணும். நான் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண நேரம் ஒரு 5 லட்சம் ரூபாய் லாபம் இல்லாத நாலு பேருக்கு செய்யணும், அடிப்பாடுகளை பார்க்கணும். உண்மையை செஞ்சு வாங்கலாமே. ஏன் பொய்ய சொல்றது? ஏன் விலையை மறைக்கிறது? வாங்குற நேரம் விலையை மறைக்கிறது, விற்கிற நேரம் கஸ்டமருக்கு இல்ல இப்படி போகுது 55 ரூபாய் போகுது, வெளியில இருக்கிறா அவருக்கு 50 ரூபாய் தானே. எதற்காக இந்த பொய்ய சொல்லி வியாபாரம் செய்வோம்? இந்த வியாபாரம் ப்ராஃபிட்டை இது போய் பிள்ளைகளுக்கு தானே காசு கொடுக்க போகிறோம். அல்லாஹ்கள் எல்லோரையும் சில நேரங்கள்ல இது ஒரு வியாபார கஸ்டமரோடு நடந்து கொள்ள முடியாது. வெஹிக்கிள் பிசினஸ் உதாரணத்துக்கு சொன்னாங்க, எல்லா வியாபாரங்களும் இருக்குது. இதே போல ஒரு கஸ்டமர் வியாபாரியோட அழகாக நடந்து கொள்ளும். சில நேரங்களில் நாங்க பெரிய பெரிய கடைகளில் போய் விலை பேசுறது சொல்ற விலைக்கு எடுத்துருவாங்க. ஆனா பாதையோரங்களில் சில கஷ்டமான வியாபாரிகள் சிறு சிறு பொருட்களை போட்டு வியாபாரம் செய்கிற நேரம் அவங்ககிட்ட விலை பேசுறது கஷ்டத்தோட ஒரு குடும்பம் 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல போய் விலை பேசுறாங்க. அந்த இடத்துல நாங்க அவங்கள்ட்ட நலவை பார்க்கணும். கூட கொடுத்து வாங்க. சொன்னார்கள் விற்கிற நேரம் வாங்குகிற நேரம் மிருதுவாக மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாராக. பெரிய கடையில போயிட்டு விலை பேசுறது சொல்ற விலைக்கு எடுத்துருவாங்க. ஆனா விலை பேசுறது பேமெண்ட் வியாபாரம் கஷ்டவாதி நல்லடியாக யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாருங்க, முஸ்லிம்கள் ஒரு வியாபாரம் கஷ்டமோட எவ்வளவு நலவ பேய் அவர்கிட்ட நலவ யோசனை நடந்து கொள்ள வந்து யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வியாபாரம் சந்திக்கிற நேரம் தொழுகைக்கு போறாங்க. கடையில தன்னுடைய சகோதரன் மகளை விட்டு இதுல உடுப்பு வியாபாரி சில உடுப்புகள் 200 திரகம், சில உடுப்புகள் 400 திரகம். இவர் பள்ளிக்கு போன நேரம் ஒரு கிராமத்துல வாசிக்கிற கடையில 400 திரகத்துடைய ஆடையை கேட்கிற நேரம் கடையில விற்று புகப்பட்ட அந்த சகோதரன் மகன் 200 திரகத்துடைய ஆடையை காட்டின நேரம் அவங்க கிராமத்துல வாசிக்கும் அந்த ஆடை நல்லா இருக்கிறது 400 திரகம் கொடுத்து வாங்கிட்டு கொடுக்குவாங்க. ஆனா கடையில் 3 திரகம் தான் விற்கப்படுறது, விலை ஒதுக்கப்பட்டு வாங்கிட்டு போற யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹ் மஸ்ஜிதிலிருந்து திரும்பி வராங்க. இந்த கிராமப்புற வாங்கி சந்திக்கிறாங்க. கேட்டாங்க எங்க போறீங்க? கையில பார்த்தா இவங்க கடையில் உள்ள ஆடை இருக்கிற வரைக்கும் கடையில் போயிட்டு தான் வராங்க. எவ்வளவு வாங்குறீங்க? 400 வாங்குவாங்க. சொன்னாங்க இல்லை 400 இல்லை, எங்க கடையில் 200 இருக்குது. சரி விலை
கட்டி அவங்க கண்டிப்பாக இல்லைங்கிற பரவாயில்லை பரவாயில்லை 400 தினம் எங்கள் ஊரில் 500 தினம் போகுது எனக்கு இது திருப்தியாக இருக்கிறது கஸ்டமர் திருப்தியாக இருக்கணும் இந்த பிரச்சனையும் இல்லை விலை பேசி உடனே செயல்பட்டு ஆனா அவர் சொன்னார் யோசிக்கவில்லை இல்லை வாங்க கடைக்கு இருக்கு கூட்டிட்டு வந்து 200 திருத்தத்தை திருப்பி கொடுத்துட்டு சொன்னார் சகோதரன் மகனுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க இல்லை அவர் பார்த்தாரு விரும்பிதான் போறார் அவருடைய விருப்பம் பொருத்தம் இருக்கு அவர் பொருந்திக் கொண்டாலும் நீ கஸ்டமரோட நலவை பேணிக்க கூடாதா நீ கஸ்டமருக்கு நலவை பேணிக்க கூடாதா அவர் உனக்கு விரும்பினத நீ அவருக்கு விரும்பி இருக்க கூடாதா என்று பேசினான் அதாவது இதுதான் வியாபார முறையில் இன்னைக்கு எங்க கடையில் ஒரு பொருள் எடுத்துட்டு போய் மனசுக்கு பழக திருப்பி வந்தா சில கடைகளை ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க அப்படி திருப்பி இருக்கிறது இல்லை ரெண்டு சாமான் மாற்றிட்டார் தள்ளிதரே நல்லடியார்களே ஒருவர் கடையில சாமான் வாங்கி போயிட்டாரு அந்த இடத்துக்கு நெருங்கி போயிட்டாரு வியாபாரம் முடிஞ்சு பொருள் என்ற விலையும் இல்லை ஏமாற்றப்படவும் இல்லைன்னா அவர் திருப்பி கொண்டு வந்தா இருக்கிற கட்டாயம் இல்லை வியாபாரம் ஆனா அப்படி திருப்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு வச்சிருக்கிறாங்க வியாபாரத்தை அப்படியே முறிச்சு திரும்ப சாமன் எடுத்து கையெழுத்து ரிட்டர்ன் கொடுக்கிறாரோ அவருக்கு திருப்தியில் வாங்கிட்டு போய் திருப்தி இல்லாம கொண்டு வைக்கிறாரு தாங்க பரவாயில்ல சாமன் எடுத்து தள்ளியை கொடுக்கிறாரோ இந்த வியாபாரிய பாவங்களாக மன்னிப்பாங்க இந்த ஒரு ஹதீஸ் அமல் செய்வதற்காக வியாபாரம் செய்வதற்காக இந்த ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் அமல் செய்வதற்கான கலையை எனவே இந்த பகுதி கவனிக்கப்படும் அதே நேரம் படித்தது 3வது வியாபாரம் செய்த வியாபாரம் என்று தெளிவோடு தெரியும் இந்த பகுதி முக்கியமான பகுதி அதாவது வியாபாரம் செய்யறோமா என்னுடைய வியாபாரம் ஹலாலா எத்தனை பேர் ஒவ்வொருத்தருடைய வியாபாரத்தை குறிப்பான ஒரு ஆனந்த எத்தனை பேர் கேட்கிறோம் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு போய் சாட்டை எடுத்து அடிச்சு சொல்லுவாங்க லா யபீஉ ஃபீ சூகினா இல்லா மன் தகப்பா எங்கட இந்த பஜார்ல பிசினஸ் படிக்காம வந்து வியாபாரம் செய்வாங்க நீங்க எந்த பிசினஸ் செய்றீங்க அந்த பிசினஸ் படிக்க மார்க்கெட் பொதுவாக முழு பிசினஸ் படிக்க தேவையில்லை தெரியாது நீங்க எந்த வியாபாரம் செய்றீங்க அந்த வியாபாரத்துடைய முறைகள் கூடாதா படிக்க சொன்னாங்க இல்லைண்டா அகல ரிபா ஷா விரும்பியோ விரும்பாமலோ வட்டியோ ரூபாய் நல்லடியார்களே இந்த காலம் நவீன யுகம் வியாபாரம் எல்லாம் நவீனமாகி இதுக்கெல்லாம் ஆன்லைன் இதுக்கெல்லாம் நெட்வொர்க் சிஸ்டம் இந்த சிஸ்டங்கள்ல நிறைய வியாபாரங்கள் இருக்குது வாடிப்பவர்களும் சிக்கி இருக்கிறாங்க ஆனா யாரும் பத்துவா கேட்கறது இல்லை ஹலால் செஞ்சுட்டீங்க இதுல முதலாவது எங்களை பழக்கத்தில் ஒன்று என்று சொல்லிட்டு நான் வாலிபர்களோட சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருப்பாரு நாங்க இன்னைக்கு ஒரு கடையை ஒரு வீட்டை கூலிக்கு கொடுக்குறோம்டா கீமணி கீமணி இருக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூடுமா கூடாதா எத்தனை பேர் பத்துவா தெரியும் எத்தனை பேர் குறைஞ்சது ஜெகத்துலமாட பத்துவா ஹொட்லைல போல பத்துவா தெரியும் கீமணிண்ட என்ன கீமணி எங்கிறது வந்துச்சு ரெண்டுடைய இந்த அக்ரிமெண்ட்ல கீமணி ஒன்று பேசவில்லை ஆனால் தற்காலத்துடைய தேவை என்ன தேவை கூலிக்கு இருந்தவர் கூலி முடிஞ்சு போற நேரம் லைட் பில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் போறாரு தண்ணி பில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் போறாரு டேமேஜ் பண்றாரு தேவை இருக்குது கீமணி எடுக்க ஏழுமா இழவாண்டா தற்காலத்துடைய தத்துவ நிலையங்கள் இதனுடைய தேவைகளை தத்துவ சவுதி அரேபியாவுடைய ராபிதத்துல் ஆலம் அல் இஸ்லாம் அல்லஜ்னா தாயிமா இதேபோல மிஸ்ருடைய டாக்டர் மிஸ்ரியா போன்றவர்கள் பத்துவா அளித்திருக்கிறாங்க எதுங்க பிரச்சனை இல்லை அமானிதமாக அது அமானிதம் ஏன் அவன் டெலேஜ் பண்ணி என்ன கணிக்கிற நோக்கத்தை எடுத்துக்கிறீங்க பரவாயில்லை ஏண்டா அவர் வீட்டை விட்டு போற நேரம் டேமேஜ் பண்ணிருந்தா தரமாட்டாங்க எதுங்க பிரச்சனை இல்லை அமானிதம் தான் சாவிக்க
உங்களுக்கு பாதிக்கலாம். ஆனா நாங்கள் 5 லட்சம் 10 லட்சம் டீமணி கிடைக்கலாம். நீங்க 1 லட்சம் 2 லட்சம் டீமணி பெரிய அமௌண்ட் டீமணி எடுத்து அதில் ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றேன். அடுத்த வருஷம் அதை வீட்டு முறை ஆட்கள் இருக்கிற நேரம் அவர்கிட்ட டீமணி வாங்கிட்டு வருது. சில இடங்கள்ல டீமணியை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இல்ல 2-3 மாசம் கொடுக்கலாம். கஷ்டமும் பாதிக்கப்பட்டார், வீட்டை எடுக்கிறவங்க பாதிக்கப்பட்டார், வீட்டு கூலி முடிகிற நேரம் டீமணி டைமில் கிடைக்குது. எனவே தெளிவாக இருக்கிறாங்க, டீமணி எடுக்கிற டீமணி அமானிதம், அது பாதிக்க முடியாது, அதை பாதுகாப்பாக வைக்கணும். உங்களோட தேவைக்கு நீங்க பயன்படுத்துவீங்கன்னா அது கடனாக மாறலாம். கடன் பெற்று நீங்க கடன் பெற்ற எக்ரிமெண்ட்ல வீட்டை எடுத்து கொடுத்துருக்கிறது வட்டி. நான் இதை பத்வாவாக வைக்கல. இது இந்த 3 பத்வாவில் எழுதியிருக்கிற பத்வாவை நான் வைக்கிறேன். தேவைண்டா எப்படி செய்யலாம்? ஜம்மியாவுடைய ஹாட்லைன் இருக்குது, கால் பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. ஜம்மியாவுடைய ஃபத்வா செக்ஷன் எங்க நாட்டு மக்களுக்காக எல்லா ஏற்பாடு செய்யறாங்க. கிட்டத்தட்ட 3 லைன் வச்சுக்கிறாங்க. அங்க 7 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ஒரு ஸ்லோன்ல இருந்து வார கோல்கள் ஆன்சர் பண்ணி ஃபத்வா இதற்கு வழிகாட்டல் நாங்கள் தாவத்தில் அதே நேரம் அன்றைக்கு எங்களுடைய சமூகத்துள்ளதான் இந்த போர்க்கோழி அது போருக்காக சண்டைக்காக பயிற்சி கொடுத்து விற்கிறது. கோழியை சண்டைக்காக போடுறது சட்டம் இல்லை, விற்கலாம். போருக்காக பயிற்சி விற்று அதை விற்கிறது. இதுக்கெல்லாம் சட்டங்கள் இருக்குது. கேதோலமாக அதே நேரம் வாடிக்கையாளர் சுற்றி இருக்கிற ஒரு வியாபாரம் நெட்வொர்க் மார்க்கெட், மல்டி லெவல் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் வாரிசர்கள் சில நேரம் வயது வந்து வாரிசர்கள் நல்லா நான் வாரிசர்கள் பேசுகிறேன். இவங்க இந்த வியாபாரங்கள் செய்கிறாங்க. எல்லாம் நல்லடியார்களே, இந்த வியாபாரம் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நேரம் நல்ல பல முறைகள் இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு பொருளை வாங்கி மெம்பராகவும் இன்னும் பலரை வாங்க வச்சு மெம்பர் ஆக்குற நேரம் இவருக்கு அங்கிருந்து கமிஷன் கிடைக்குது. இது ஒரு சிஸ்டம் இருக்குது. கம்பெனியோட பேர்களை நான் சொல்ல விரும்ப இல்லை. இன்னும் சில கம்பெனி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவும், இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் 2 பேர் இன்வெஸ்ட் பண்ண வச்சா இவருக்கு கமிஷன். தனக்கு கீழாக இன்னும் ஒருவரை சேர்க்க வேண்டும் என்ற அந்த முறையில் உள்ள இந்த மார்க்கெட்டிங் மாற்றம் தான் இது கூடாது என்று தெளிவாக அந்த காலத்தில் பக்குவம். இதுல நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு. ஏன் கூடாது என்பதை தெளிவாக பேசுகிறார். இன்னும் சில வாடிக்கையாளர் படிச்சு கொண்டே சம்பாதிக்கலாம் என்று எமது பாவர வாடிக்கையாளர் சில ஹலால் என்று சில சர்டிபிகேட் கூட காட்டுறாங்க. யாரோ வெளியிட்ட சர்டிபிகேட் ஹலால் என்று தெரிய மாட்டாங்க. ஒரு கம்பெனியோட அப்ளிகேஷன் எடுத்து டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு பின்னால சப்மிட் பண்ணணும், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடணும். ஒரு நாளைக்கு 300-400 ப்ராஃபிட். அதாவது நல்லடியாக இதெல்லாம் கூடாது வியாபாரம். MTSP இன்னொன்று வந்திருக்குது. இதுல நிறைய வாய்ப்புகள். நாங்க ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண நேரம் லாப நஷ்டம் எல்லாம் பொருந்திக் கொள்வோம் என்பதற்காக அந்த கம்பெனி அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க தேடும். MTSP அவங்களோட பணத்தை போயிட்டு கொரெக்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. கொரெக்ட் என்பது ஹலால் இல்ல, ஒரு எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அவங்க போய் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஷேர் மார்க்கெட் எல்லாம் ஹலால் இல்ல. ஷேர் மார்க்கெட் ஹலாலான நிபந்தனைகள் இருக்குது. இலங்கையில 290 கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்ல இருந்தாலும் கிட்டத்தட்ட 90 கம்பெனி தான் வைட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஹலால் நிபந்தனை இருக்குது. ஒரு கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்றாங்க. கிரிப்டோ கரன்சிங்கிற வார்த்தையை ட்ரேட் பண்றாங்க. கிரிப்டோ கரன்சி என்பது இந்த பிட்காயின் போன்றவைகள் இவைகள் ஹலாலா ஹராமா என்று இதுவரைக்கும் மக்கள் மத்தியில் சரியான கேள்வி. நிறைய உலகத்தில் கூடாது என்று சொல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் மௌனமாக இருக்கிறார்கள். இதுவரைக்கும் தீர்ப்பு வழங்கவில்லை. முஃப்தி தகி உஸ்மானி போன்றவர்கள் இதுவரைக்கும் தீர்ப்பு வழங்கவில்லை. எங்களை அரசாங்கம் கூட இந்த கிரிப்டோ விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்றாங்க. அரசாங்கத்தில் கூட இருக்காங்க. ஆனால் எங்களோட வாழ்க்கை தைரியமாக செய்யலாம். அதாவது நல்லடியாக இதே போல பொழுது இருக்குது. இது எல்லாம் கூடாத வியாபாரங்கள். இதே நேரம் எமது பெண்கள் சில நெட்வொர்க் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுல பெண்களை பாருங்க, மகள்மாரும் பாருங்க வியாபாரம் செய்யறாங்க. பெண்கள் நிறைய எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரம் இந்த ட்ராப் ஷிப்பிங் ஆன்லைன் பிசினஸ் இது பெண்கள் நிறைய செய்யறாங்க. இந்த ஆன்லைன் ட்ராப் ஷிப்பிங்ல உள்ள பிரச்சனை ஆன்லைன் பிசினஸ்ல பிரச்சனை இல்லை. ஆன்லைன் பிசினஸ்ல எல்லாம் கூட அளவு சொல்ல இல்லை. நான் கூட அளவு மட்டும் சொல்றேன். கொழுப்புல நான் ஒரு கடையில பொருட்களை வாங்குறதுக்கு பேசி இருக்கிறேன். நான் அவங்களோட பொருட்கள் எல்லாம் ஆக்க வேண்டிய போட்டோல அல்லது ஸ்டேட்டஸ்ல பதிவிட்டேன். குரூப் ஆரம்பிச்சு போடுறேன். விலையெல்லாம் போடப்பட்டிருக்கு. ஒருவர் எனக்கு இல்லை சாமான் வேணும்னா கூட அவர் கொழும்புல எனக்கு 500 ரூபாய், நான் இவருக்கு 600 ரூபாய்க்கு பில் பண்ணி அவர் அட்ரஸை தந்தது கூட கொழும்புக்கு நான் கொடுக்குறேன். அட்ரஸை கொழும்பு டிரெக்டா சாமான் கஷ்டமாக எனக்கு வருது. நான் தான் யாவார், நான் தான் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் தான் கொழும்புல இருந்து ஆன்லைன் பிசினஸ் பேச்சஸ் பண்ணி பேசி இருக்கிறேன். எனக்கு தான் கஸ்டமர் வாங்குறாரு. ஆனா சாமான் கொழும்புல எனக்கு வருதில்லை, டிரெக்டா கஸ்டமருக்கு போகும் கூட. அதனால ட்ராப் ஷிப்பிங் கூடாது. மக்கள் பக்கத்துல நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, "அஷ்தரைத ஷைஅன் ஃபலா தபிஹு ஹத்தா தக்பிதஹு." இது ஒரு பொருளை வாங்கினா கையில் எடுக்காம விற்காது. அது என்ன கைக்கு வந்தா போகும். என்ன கைக்கு வரதா நான் வாங்கவே இல்லை. எப்படி விற்கிறது? இதுல ஷாஃபி மذهب, ஹனபி மذهب, ஹம்பலி மذهب தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவாக மாலிகி மذهبல மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பாங்க. இது சம்பந்தமா தேவை வேண்டாம். மாற்று வழி நடக்கவில்லை. துன்யாவோட தொடர்பு கொள்ளுங்கள். பெண்கள் நிறைய செய்யறாங்க, சர்வசாதாரணமா செய்யறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே நேரம் ஆன்லைன்ல நான் சில கம்பெனிகள்ல சில அற்புத சாமான் வாங்குறது இருக்குது. இது கூடுமா கூடாதா தப்பிஸ்மானி அழகா பட்டு வழி இருக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்குற நேரம் பொருளை பார்த்துவாங்க, கண்ணால பார்த்துவாங்க. இல்லைன்னா கூடாது, ஏமாற்றப்படுவாங்க. ஆன்லைன்ல போடப்பட்டிருக்குது. இது பேர், இது மெட்டீரியல், எல்லாம் தெளிவாக போடப்பட்டு இருக்குது. அந்த கம்பெனி உங்களுக்கு 100 ஷுவரான கம்பெனியாக இருந்தால் உங்களுக்கு வாங்கலாம். ஆனா 100க்கு 100 உறுதியான கம்பெனி இல்லை அல்லது தெளிவு இல்லைன்னா வாங்க முடியாது. சில ஆன்லைன் ஆப்புகள்ல போய் வாங்கி திருப்தி அடைந்தவர்களை விட ஏமாந்தவர்கள் வாங்கினா நான் குற்றவாளியாக ஷரியத் தடை செஞ்சிருந்தா வாங்கினா நான் குற்றவாளி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே நேரம் இந்த வெஹிக்கிள் வியாபாரத்தில் சிலருக்கு வெஹிக்கிள் பிசினஸ் பண்ற நேரம் லீஸ் பண்ணி ஆட்கள் கேட்பாங்க. லீஸ் பண்ணி கொடுக்குறேன். சட்டம் என்ன தெரியும்? என்ன சில பேங்க்ல லீஸ் பண்ணி கொடுத்து நான் லீஸ் போடுறது அவர் தானே போட்டாரு. அவர் போட்டாலும் அவரோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் கடனை பாஸ் பண்ண போறாரு. நீங்க உதவி செய்யுங்க. என்ன சட்டம்? சட்டத்தை தெளிவாக சொல்லல மூலமா கற்பிக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கூடாது வாழும் நேரம் நாம் நான்கு ஒதுக்கினா அல்லாஹ் எங்களுக்கு இரவில் சிறந்ததை தருவார். நாளை கியாமத் நிச்சயமா எப்படி சம்பாதித்தாய் என்ற கேள்வி இருக்குது. எப்படி சம்பாதிச்சா அந்த கேள்வி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் பணம் எங்களுக்கு சம்பாதிக்கிறத பார்க்க மாட்டாங்க. பொக்கெட் நிறைஞ்சா போகுது பார்ப்பாங்க. அப்படியான ஒரு காலம் இந்த சமுதாயத்துக்கு வருகிறாங்க. நிச்சயமாக அந்த காலம் போலதான் இது இருக்கிறது. அவ்வளவு இந்த வாழ்க்கைக்கு பூந்து விளையாடுறாங்க. ஹராம் ஹலால் பேசுறதில்லை. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக ஆரம்பத்துல பத்துவா கொடுத்திருந்து முடியுது. இந்த பத்துவா வசதி வச்சு காட்டு எல்லா பத்துவா நிலையங்களும் பத்துவா கொடுத்தாங்க. 2014 இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். ஒரு வாலிபர் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஈடுபட்டார். பத்துவா தேடினார். எனக்கிட்டே வந்தாரு. நானும் தேடினேன். இந்த தற்கால பத்துவாக்கள் தெரியாத பத்துவாக்கள் சாதாரண ஒரு ஆலிமால தனிப்பட்டு கொடுக்க முடியாது. கொஞ்சம் பலர் சேர்ந்து மசூரா பண்ணி தான் பத்துவா வெளியிடுவோம். அதனால ஜல்தியாக தொடர்பு கொள்ளுங்கள். நானும் தேடினேன் படையில்லை. நானும் கூடாது முடிவில் இருந்தேன். அவர் ஜெமியா வரைக்கும் போனாரு. ஜெமியாவில் பத்துவா அறியப்பட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டில் கூடாது பத்துவா அறியப்பட்டது என்றாரு. அல்லாஹ் அந்த வாலிபரை செய்யணும். விட்டார் வியாபாரத்தை மன் தரக லில்லாஹி ஷைஅன் அவ்வளஹு அல்லாஹ் கைர மிஹா. யார் அல்லாஹ்வுக்காக உதவியை விட்டாரோ அல்லாஹ் அவரை சிறந்ததை கொடுத்தே ஆகுவான். இன்று அந்த வாலிபர் ஹலாலான வியாபாரம் செஞ்சு பெரிய ஒரு செல்வந்தனாக நிச்சயம் 9 நான் அவட்டம் நேரத்தால்தான் அந்த ஜெமியாவில் வெளியாக வியாபாரங்களை ஹலாலாக்குவோம். வியாபாரங்களை கேட்கணும். கேட்டு எல்லா விடயங்களையும் கேட்டு செய்வோம். யாருக்கும் நான் தெரியாம தப்பே நல்லா யாரும் எனக்கு தெரியாம தெரியாம மணிக்கு 2 பேர் எல்லாரும் நேரம் உட்கார்ந்து 2 பேருக்கு தான் தெரியாம மன்னிப்போம். கொண்டு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்
அவரு படிக்க முன்னால மௌத்தானா சரியாண்டா அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது உலமாக்கள் இல்லாத ஊர்ல வாழ்ந்தவர் சரியாண்டா அல்லாஹ் மன்னிப்பான். இது ரெண்டும் இல்லாம உலமாக்கள் ஊர்ல வாழ்ந்தாரே சட்டம் தெரியாம வியாபாரம் எல்லாத்தையும் தெரியாம தப்பு படிக்கணும் படிக்கணும் இருக்குது. அதனால என்னோட குழுக்கள் வாங்குவதை சீராக்குவோம், ஹலாலாக்குவோம், வியாபாரங்களை ஹலாலாக ஆக்குவதற்கு நம்ம அனைவருக்கும் செய்வானாக. آخر دعوانا الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره